ஒரு கல்யாணம். அப்ப அந்த கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. முத கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. முத கல்யாணம் ஆமாங்க, புண்ணிய வாகனங்கிற கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரி. ரெண்டாவது, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, காதுல காதணி அணிந்து தோடு குத்தி காதணி விழா ஒண்ணு நடத்துவாங்களே, அதுவும் கூட ஒரு வகையான கல்யாணம். சரி. அப்ப நீங்க காதுல தோடு குத்திருக்கீங்களா? ஆமா. காதணி விழா முடிஞ்சு அந்த கல்யாணம். காது குத்திருக்காங்க, எல்லாருமா காதணி விழா நடத்துவாங்க. நான் குத்திக்க வேண்டியதா காதணி விழாவா? அப்ப ரெண்டு கல்யாணம் உங்களுக்கு செலவு அதிகமா இருக்கு செய்யறதுல சுவாமி. ரெண்டாவது கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஆமா. மூணாவது ஒரு கல்யாணம் இருக்கு. என்ன கல்யாணம்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் பருவம் அடைந்த பிறகு பூப்பு நீராட்டு விழான்னு ஒரு விழாவும் நடத்துவாங்க. சரி. அதுவும் கூட ஒரு வகையான கல்யாணம். ஆமா. நீங்க பருவம் அடைஞ்சிட்டீங்க. சரி சுவாமி. பூப்பு நீராட்டு விழா நடத்துறாங்களா? ரொம்ப சந்தேகப்படுறீங்க, சொல்லுங்க. சரிங்க. அப்ப இந்த மூணாவது கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரி. இன்னும் பல வகையான கல்யாணங்கள்லாம் இருக்கு. இந்த பல வகையான கல்யாணம் என்ன கல்யாணம்? ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்ப திருமணம்ங்கிறது எந்த பருவத்துல நடக்கணும், எந்த வயசுல நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு. அது திருமணம் நடத்தி வைக்கக்கூடியது. அதே நேரத்துல 60வது கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவாங்க 60 வயசுல. அது வந்து 60க்கு 60 சாந்தின்னு சொல்லுவாங்க. 60க்கு 60 சாந்தி. இந்த 80வது வயசுல ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன? மம்பட்டி கல்யாணம். அப்படிமா நல்ல கதை. சதாபிஷேகம். சதாபிஷேகம் ஒண்ணு நடத்துவாங்க. இப்ப ஒவ்வொரு கல்யாணமும் ஒவ்வொரு வயசுல நம்ம குறிப்பிட்டவரை செய்யலாம். ஆனா எனக்கு இப்ப என்ன கல்யாணம்ங்கிறீங்க? எனக்கு என்ன அவசரம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல்லல. தெரியாம ஒரு வாட்டி கல்யாணம் நடந்துச்சு. தெரியாம ஒரு வாட்டி. யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு தெரியாம எப்படி கல்யாணம்? தெரிஞ்சு 2 வாட்டி உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுல்ல. என்ன சுவாமி சொல்றீங்க? புதுசா பேசுறீங்களே. தெரிஞ்சுக்கிற ஒரு வாட்டி, தெரியாம 2 வாட்டி. என்னது கதை? என்ன கதை விடுறீங்களா? யாரு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம பேசக்கூடாது. இல்ல சுவாமி, நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டு தானே பேசணும். நீங்க பேசுறத வச்சுதான் நான் பேசுறேன். புரியாம எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? புரியாம பேசுறீங்க. புரியாம எப்படி உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க? அப்புறம் எப்படி தெரியாம கல்யாணம் பண்ணாங்கறீங்க? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, தெரியாம கல்யாணம் பண்ணாங்கன்னா புண்ணிய வாகனங்கிறது ஒரு கல்யாணம் அப்படின்னு நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க. சரி. அப்ப உங்களுக்கு பேர் வைக்கும் அந்த கல்யாணம் நடக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவரம் தெரிஞ்சிருக்காது. அத கல்யாணம்னு சொல்ல மாட்டாங்க, புண்ணியதானம் தான் சொல்லுவாங்க. நான் முதவே சொன்னேன், எந்த சுபநிகழ்ச்சி நடத்தினாலும் அது பேர் கல்யாணம் தானே. அதெல்லாம் கல்யாணம்னு அதை போய் சேர்க்க முடியுமா? பச்சிலம் குழந்தைகளுக்கு செய்யறது புண்ணியதானங்கிறது. கல்யாணங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை. கல்யாணம் சொல்லுவாங்க. திருமணங்கிறது தான் கழுத்துல தாலியை வாங்கிட்டு பண்றது. அது பேர் வந்து திருமணங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. அது என்ன கல்யாணம்னா என்ன, திருமணம்னா என்ன? அதாங்க சொல்றேன், கல்யாணம் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. பொதுவான வார்த்தை. ஏன்னா வார்த்தைகள் பேசும் பொழுது அதுல அர்த்தம் இல்லாம எதையுமே பேச மாட்டோம் நம்ம. இப்ப தமிழ் வார்த்தைகள் அர்த்தம் இல்லாத வார்த்தை எதுவுமே கிடையாது. இப்ப கல்யாணம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. இப்ப திருமணம்னு சொல்றீங்க, திருமணம்னு எதுக்காக பேர் வச்சாங்க? திருமணம் எதுக்காக பேர் வச்சாங்க? திரு என்றால் என்ன? திரு என்றால் சொல்லுங்க. மனம் என்றால் ஒருவரை மணந்து கொள்வது, மனதார ஏற்றுக்கொள்வது. அதன்படி திருமணம் என்ற ஒரு சொல்லு வந்தது. ஆமா, அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? சரி, அப்ப அதுக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க, பேசுங்க. சரிமா, காதணி விழான்னு ஒண்ணு சொன்னனே, காதணி விழா வந்து எதுக்கு நடத்துறாங்க? காதணி விழா காதுல எதுக்கு தோடு குத்துறாங்க? காதுல தோடு குத்துறது எதுக்காகன்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய காதுடைய வடிவம் என்ன வடிவம்? அது ஓம் வடிவத்துல காது இருக்கு. அதுல ஓம் இருந்தாலும் மானா போட்டு மேல புள்ளி வச்சாதான் ஓம் வரும். இந்த காதுங்கிறது ஒண்ணு குத்தி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இம்மனா அந்த புள்ளி வச்சோம்னா தான் ஓம் என்ற அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடியதுக்காக காதுக்கு குத்தம். அப்படியா? ஆமா. அப்ப முதல்ல நீங்க பேசுனீங்களே, காரண பெயர் இருக்கு, கருத்து பெயர் இருக்கு அப்படின்னீங்க. எனக்கு நிறைய பேர் வந்து இருக்கு அப்படின்னீங்க. சரி. இப்ப இந்த தமிழகத்துல பெரிய கோயில் அப்படின்னா நம்ம வந்து எதை சொல்லுவோம்? பெரிய கோயில்ல எதை சொல்லுவோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயில சொல்லுவோம். தஞ்சை பெருவுடையார் கோயில சொல்லுவோம். ஆமா, பிரகதீஸ்வரர் ஆலயத்தை சொல்லலாம். தஞ்சாவூர்ல அந்த கோயில் கோபுரத்தினுடைய அடி 216 அடி. அப்ப அதோட உயர்ந்த கோபுரங்கள்லாம் இருக்கு. அது ஸ்ரீரங்கத்துல இருக்கு. எத்தனை அடி? ஏன்னா அதை விட உயரமானது ஸ்ரீரங்கம் 236 அடி. அப்ப பெரிய கோயில் தஞ்சாவூரை சொல்றாங்க. சரி, அது 216 அடி. ஆமா, அதை விட உயரம் வந்து 236 அடி கொண்டது ஸ்ரீரங்கம். அப்ப ஸ்ரீரங்கத்தை பெரிய கோயில் சொல்ல வேண்டியதானே? ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயில்? ஸ்ரீரங்கத்தை பெரிய கோயில் முன்னாலே சொல்லியிருக்கலாம். ஆனா ஸ்ரீரங்கம் கட்டுறதுக்கு முன்னாலே தஞ்சாவூர் பெரிய கோயில் யாரால கட்டப்பட்டது? ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. யாரு? ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். அவருடைய பெயர் என்ன? அருண்மொழிவர்மன். அருண்மொழிவர்மன். ஆமா. அப்ப அவருக்கு கருத்து பெயர்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, நீங்க என்னையுமே பெருக்கி விடுவீங்க. இல்ல கேக்குறேன்,
நான் சொல்றது சரியா சொல்லிட்டு நான் வரேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களுக்கு கருத்து பேர் இருக்கு அப்படின்னீங்க. அப்ப இந்த ராஜராஜ சோழனுக்கு கருத்து பேர் இதுதானே, காரண பெயர் தான் ராஜராஜ சோழன். பேருங்கிறது வேற, இயற்பெயர்ங்கிறது வேற. ஏன்னா இப்ப பெரிய புராணத்தை எழுதினார் சேக்கிழார். ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பெரிய புராணத்தை எழுதினார் சேக்கிழார்பாங்க. அவருடைய உண்மையான பேர் என்ன? அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. யாராக இருந்தாலும் இயற்பெயர். உங்களுடைய இயற்பெயர் என்ன? கதைக்கு முறையாரம் நாரதர்னு சொல்றீங்க, உங்களுடைய இயற்பெயர் சிவராமன் சொல்றீங்க. அது வெளியில இல்ல, அது அவன் கதைக்கு அப்புறப்பட்ட சொல்லல. அப்ப ஒரு இயற்பெயர்ங்கிறது இருக்கும் பொழுது காரண பெயர் நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம், நம்ம காரணத்தோட வந்து நிக்கிறோம், நமக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அதனால ராஜராஜ சோழனுக்கு ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது வந்து காரண பெயர். அவர் வந்து அந்த பதவியில இருந்தாரு, அதனால வந்து சோழ பரம்பரை அவங்க. ஆமாங்க, அதனால அது ஒரு காரண பெயர். சரி, இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை என்ன? ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமைன்னு சொல்றீங்களே சுவாமி? ஸ்ரீரங்கத்துக்கு பெருமையா இல்ல? ஸ்ரீரங்கத்துக்கு பார்க்க போனா நிறைய ஒவ்வொரு கோயில்களுடைய பெருமைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பெருமை, அதே நேரத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குன்னு ஒரு பெருமை. அதை விட சிறப்பு இன்னொரு கோயில் இருக்கு, கோபுரம். எந்த கோயில் தெரியுமா? இந்த கோயில் சொல்ல முடியுமா? முடியுமா அப்படின்னா கேக்குறேன் உங்களை. ஒவ்வொரு கோயிலுடைய கோபுரத்தினுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு பாடநூல்ல வரக்கூடிய கோபுரம் உள்ளது. அந்த கோபுரம் எந்த கோயில்? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை தான் தமிழ்நாடு அரசு முத்திரையா பதிக்கப்பட்டிருக்கு. முத்திரையா பதிச்சு வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, எல்லா கோபுரங்களிலுமே சிலைகள் இருக்கும், ஆனா அந்த கோயில்ல மட்டும் சிலைகள் இல்ல. எந்த சிலையுமே கிடையாது. ஏன்னா எம்மதமும் சம்மதம்னு எல்லாமே, ஒரு சிலை கூட இல்லாம அந்த கோபுரம் வடிவமைக்கப்பட்டது. அந்த காரணம் மட்டுமா? ஆமா, எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கொள்கைக்கு இணங்க இருப்பதால தமிழக அரசோட முத்திரை சின்னமா அதுல வச்சிருக்காங்க. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு என்ன பெருமை? ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை வந்து இப்ப ராமாயணம்னு எடுத்துக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராமாயணத்தை கம்பர் எழுதினார், ஏன்னா ஒட்டக்கூத்தர் எழுதினார், கம்பர் எழுதினார். இந்த கம்பர் வந்து என்ன செஞ்சாருன்னா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு அரங்கேற்றம் பண்ண முடியாம திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல போய் அரங்கேற்றம் பண்ணார். அப்ப நமக்கு கைக்கு கிடைத்த இதிகாசம்ங்கிறது, ராமாயணம்ங்கிறது நமக்கு கை கிடைத்தது. அந்த ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணப்பட்ட இடம் வந்து ஸ்ரீரங்கம். அது அந்த ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ண இடம் இருக்கா? இருக்கே, அந்த கோயிலுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். பாத்திருக்கீங்களா? எந்த இடத்துல சொல்லுங்க பாப்போம். நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அப்ப பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க எந்த இடம்னு. ஏ சாமி, நீங்க தான் சொல்றீங்க. இப்ப அரங்கேற்றம் பண்ண இடம் இருக்குல்ல, தெரியுமா அப்படிங்கிறீங்க. இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அது ஒரு நாடக மேடை போல இருக்கும். ஏன்னா மேடை இருக்கு, ஏன்னா காரணம் தாயார் சன்னதிக்கு எதிரில இருக்கு அந்த மேடை. ஏன்னா கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண மேடை. அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? இருங்க, இப்ப திருவரங்கத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னீங்க. ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா கோயிலுக்கும் போனா அப்ப அர்ச்சனைங்கிறது ஒண்ணு பண்ணுவோம்ல. கண்டிப்பா பண்ணுவாங்க, எல்லா கோயிலும் அர்ச்சனை பண்ணுவோம். ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும் அர்ச்சனை பண்ண முடியாது. தேங்காய் உடைக்காத கோயில் எதுனா ஸ்ரீரங்கம் தான். இந்த தேங்காய் ஏன் உடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமாங்க? தேங்காய் உடைச்சு தெரியுமா? தெரியுமா? என்ன சொல்லி கேட்கிறேன் உங்களை, நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த அர்ச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதர் வந்து என்ன கோலத்துல இருக்காரு. ஆமா, சில பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. தூங்கல, தியானத்துல இருக்காங்க. எப்பவுமே தியானத்துல தான். அப்ப தியானத்துல இருக்க முன்னாடி போய் தேங்காய் டப்பு டப்புன்னு உடைச்சா என்ன ஆகும்? சத்தம் கேட்கும், தியானம் கெட்டுரும். சரி, அந்த காரணால தேங்காயை உள்ள உடைக்காம வெளியில கொடி மரத்துல வச்சு உடைச்சு தேங்காய் பூவா திருவி உள்ள வச்சு படைப்பாங்க. இப்ப இது மட்டுமா பெருமை? அப்ப சூடி தொந்த சுடற்குடியால் நம்ம வந்து யாரு சொல்லுவோம்? ஆண்டாள சொல்லுவோம். ஆண்டாள யாரு மணந்தாங்க? அந்த பெருமாள் தான் மணந்தாரு. திருமால மணந்தாங்க. ஆமா, எங்க வச்சு கல்யாணம் பண்ணாங்க? அதே ஸ்ரீரங்கத்துல வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அது காரணம் என்ன? ஆண்டாள் ஒரு மானிட பிறப்பா இருந்தாலும் பூ தொடுக்கிற வீட்டுல அவ பிறந்தான், பூ தொடுத்து வேலை பார்க்கிற வீட்டுல பிறந்தான். ஆனா மாலையை தொடுப்பாங்களாம். மாலையை தொடுத்து என்ன செய்வாங்களா, அவங்க கழுத்துல போட்டுட்டு கண்ணாடி முன்னால நின்று அழகு பார்த்து அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சுட்டுவாங்களாம். ஏன்னா பெருமாளையே மனசுல நினைச்சாங்க, அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது மட்டும் பெருமையா? இன்னும் நிறைய பெருமை இருக்கு. என்ன பெருமை? அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதர் வந்து என்ன மதம்? வைணவ மதம். வைணவ மதம். அவர் வந்து வைணவ மதம். ஆமா, அவர் வந்து யார கல்யாணம் பண்ணாரு? ரங்கநாதர் வந்து யார கல்யாணம் பண்ணாரு? மகாலட்சுமி கல்யாணம் பண்ணாரு. சரி, இப்ப
இப்ப வைணவ மதத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் வந்து மகாலட்சுமி கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிறீங்க. சரி. இன்னொரு பெண்ணை வேற மதத்துல இருக்கக்கூடிய பெண்ணை, இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய பெண்ணை அவர் வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த சிறப்பும் கூட ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கு. இல்ல இருக்கு, உண்மைதான். ஆனா அவங்களை திருமணம் செஞ்சுக்கல. நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களோட பெண் வந்து பெருமாளை திருமணம் செஞ்சுக்கன்னு நினைச்சா மனசுல, ஆனா அவர் திருமணம் செஞ்சுக்கலையே. ஆனா இறந்துட்டான் அந்த பெண்ணு. ஆமா, அந்த பெண்ணு யாரு? சுரதானி என்று சொல்லக்கூடிய பெண்ணு. அந்த பெண்ணாகப்பட்ட அவங்களுடைய பேர்ல ஒரு கோபுரம் இருக்கு. ஆமாங்க, இருக்கு. அந்த கோயில்ல இன்னைக்கும் சுரதானிக்கு ஒரு சந்நிதி இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னா நாச்சியார் அப்படிங்கிற பேர்ல. ஏன் கல்யாணம் பண்ணாரு ரங்கநாதர் அப்படின்னா, சுரதானி என்ன பண்றா, இஸ்லாமிய மதத்துல இருந்துகிட்டே ரங்கநாதரை பக்தியோட வணங்கிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் வந்து திப்பு சுல்தான், அவருடைய தந்தை திப்பு சுல்தானுக்கு தெரிய வர அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு தூரத்துல இருந்தே பக்தியோட வணங்கிட்டு இருக்காரு, நம்ம புள்ள சிலையை கொண்டு வந்து கையில கொடுத்தா பக்தி வந்து அதிகமாகட்டும் அப்படின்னு சொல்லி மாலிகாபூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பிரபலமான திருடர்களை ஸ்ரீரங்கத்துக்கு அங்க அனுப்பி வச்சு அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதர் சிலையை திருடிட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா யார்கிட்ட கொடுக்குறாங்க, சுரதானி கையில வந்து கொடுக்குறாங்க. அப்ப சுரதானி பக்தியோட வணங்கிட்டு இருக்காங்க, தூரத்துல இருந்தே பக்தியோட வணங்குவாங்க. இப்ப சிலை கைக்கு வந்துருச்சு, பக்தி அதிகமாயிருச்சு. அப்ப ரங்கனுடைய முகம் வந்து அவ்வளவு அழகாக இருந்த காரணத்தினால அந்த பக்தி வந்து காலப்போக்கில காதலா மாறின கதையாகவும் இருக்கு. அப்ப ஸ்ரீரங்கத்துல சிலை இல்லை, ஏன்னா திருடிட்டு போயிட்டாங்கல்ல. ஸ்ரீரங்க மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள போய் பாக்குறாங்க, ரங்கநாதரை காணோம், சிலையை காணோம். எங்க போயிருக்கோம் அப்படின்னு கேட்கும் பொழுது திப்பு சுல்தான் தான் திருடி போயிட்டேன் அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரிய வர டெல்லிக்கு படையெடுத்து போறாங்க. யாராரு போனது, அவங்க மட்டும் போகல, இன்னிசை கச்சேரி பாடகர்களை அழைச்சிட்டு போறாங்க. இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய இன்னிசை கச்சேரி பாடகர்களை இங்கே படையெடுத்து அழைச்சிட்டு போறாங்க. இப்ப படையெடுத்து போனாங்கல்ல, ஏன் ஒரு போர் பிரிஞ்சு அந்த சிலையை வந்து மீட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஒரு சமரசம் பேசி அந்த சிலையை வந்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏன் கச்சேரி பாடகர்களை அங்க வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா, அந்த கச்சேரி பாடகர்கள் ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடிய அளவிற்கு பாடக்கூடியவர்கள். இப்படி போய் திப்பு சுல்தான் முன்னாடி ஒரு இன்னிசை கச்சேரி நடத்தி அவருடைய மனதையும் மாற்றி அங்க இருக்கக்கூடிய ரெங்கன் சிலைய சுரதானிக்கு தெரியாம மீட்டுட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல வைக்கல, திருப்பதியில கொண்டு போய் வச்சாங்க. ஏன் திருப்பதியில கொண்டு போய் வச்சாங்க, ஸ்ரீரங்கத்துல வச்சா திரும்ப அந்த திருட்டு பயில வந்து திருடிட்டு போயிடுவாங்க இல்ல, அதனால திருப்பதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்ப சுரதானி கையிலையும் சிலை இல்லை, சிலை இல்லாத காரணத்தினால சுரதானி என்ன பண்றா, வனகிரக்கு வர்றா, சிலையை காணங்கவும் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வர்றா. ஸ்ரீரங்கத்திலையும் சிலை இல்லை, ஏன்னா திருப்பதியில இருக்கு சிலை. அப்ப அங்கேயே தங்கி இருக்கிறா, 10 நாள் தங்குறா, 20 நாள் தங்குறா. பசி பட்டினியோட காத்திருந்த காரணத்தினால சுரதானி என்ன பண்றா, ஒரு நாள் மயங்கி கீழே விழுந்து இறந்து போறான். அப்ப அந்த நேரத்துல மணந்தாரு அப்படிம்பாங்க. அப்ப துலுக்க நாச்சியாருக்கு சந்நிதி இருக்கு அப்படின்னீங்களே, இப்ப வரைபடமா இருக்குமா சிலையா இருக்குமா? துலுக்க நாச்சியாருக்கு சன்னதி இருக்கா? ஆமாங்க, ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் துலுக்க நாச்சியாருக்கு ஒரு சந்நிதி இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க போய் பார்த்தா தெரியும், அது வரைபடமா தான் இருக்கும், சிலையா இருக்காது. அத சன்னதின்னு சொல்ல மாட்டாங்களா? எப்படி? அதனால அதுக்கு வந்து அபிஷேகம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களே கும்பிட்டு தான் வர்றோம், இல்லன்னு சொல்லல. ஆனா சிலைங்கிறது வேற, வரைபடங்கிறது வேற. அப்படியா? ஆமா. அப்ப அவங்க சந்நிதிங்கறாங்களே, அவங்கள என்ன சொல்றது? என்ன சுவாமி, இப்ப வீட்ல இருக்கிறோம், வீட்ல வச்சு சிலையா வச்சு கும்பிடுறோம், இப்ப தெய்வங்களை வச்சு கும்பிடுறோமே, வீட்டுல இருக்கும் பொழுது எல்லா சிலைகளையும் கொண்டு வைக்கிறோம். சிலைகளை கொண்டு வச்சு வீட்டுல வச்சு கும்பிட்டோம்னா அதுக்குள்ள பரிகாரங்கள் நிறைய செய்யணும், அதுக்குள்ள நெய்வேத்தியங்கள் நிறைய செய்யணும். அதனாலதான் அந்த வரைபடத்தை ஒரு படம் மாதிரி புகைப்படமா மாற்றி வச்சு சாமி கும்பிடுவோம். அது சந்நிதின்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, நான் சொன்னாலும் நீங்க ஏத்துக்கணும்ல, நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? எதை சொன்னாலும் ஏத்துக்கணும்ல, ஏத்துக்கணும், பேசுறதை ஏத்துக்கிட்டாதான் ஏத்துக்க முடியும், எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா? அப்படி இல்ல, அவ்வளவு பெரிய ஆளா என்ன, அவ்வளவு பெரிய ஆளானா என்ன அர்த்தம்? பெரிய ஆளுதான், ஏத்துக்கங்க ஏத்துக்கங்க, பெரிய ஆளுதான். என்ன இருங்க வரேன். துலுக்க நாச்சியாருக்கு அந்த வரைபடத்துக்கு என்ன வச்சு அபிஷேகம் பண்றாங்க? ரொட்டி நெய் கையில வச்சு அபிஷேகம் பண்றாங்க. இப்ப ரொட்டி நெய் இருக்கட்டும், கையில எதுக்கு வச்சு அபிஷேகம் பண்றாங்க? கையில எதுக்காரா? இப்ப நம்ம தமிழுடைய பண்பாடு என்னன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆலயத்துக்குள்ளேயும் போகும்பொழுது ஆண்கள் வந்து கைலி அணிந்து போகக்கூடாது, நம்மளுடைய பண்பாடு அது. கண்டிப்பா. ஏன்னா இஸ்லாமியர் மதத்துல மட்டும்தான் அந்த கைலி அணிந்து போவாங்க அவங்க கோயிலுக்குள்ள. நம்மளுடைய கோயில் ஆலயத்திற்குள்ள போகும்போது ஆண்கள் யாருமே கைலி அணிந்து போக கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. கண்டிப்பா. இஸ்லாமியர்களுக்கு பாரம்பரிய ஆடை அது அவங்களுக்கு கைலி, அந்த காரணத்தால வச்சு அபிஷேகம் பண்றாங்க. இப்ப பெரிய ஆள் அப்படினீங்களே, நான் பெரிய ஆளு தான். சரி, நான் பெரிய ஆளு. நீங்க பெரிய ஆளாவே இருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தன்னடக்கமா புரியலோ? இல்ல சுவாமி, காரணம் என்ன கேளுங்க. முதல்ல பெரிய ஆளா இல்ல, நீங்க அடங்கி போறீங்க. இருங்க, ஏன் அடங்கி போறீங்க? என்ன பயந்துக்கிட்டா? நான் பயந்துக்கிட்டு போறீங்களா? நீங்க வேற ஏன் தெரியுமா? அடங்கி போறோம் அது வேற கணக்கு. இப்ப பசித்திரு தனித்திரு விழித்திருந்தாங்க,
இந்த பசித்திரு தனித்திரு விடுத்திரு முதல்ல எழுத்துக்கள் எடுத்துட்டாலே பதவிங்கிறது வரும். பதவி உயரும் போது பணிவு அவசியம் வேணும். ஏன்னா அடக்கம் அமரும் மீக்கும் அடங்காமை ஆறிலும் வைத்து விடும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். காரணம் என்ன? பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவங்களா இருந்தாலும் சரி அந்த பணிவுங்கிறது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நேர்மையா நிக்க முடியும். அதனால உங்கள்ட்ட பணிவா நான் பேசியிருக்கேன். இதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியலையோ, பச்சை பிள்ளைய கொண்டு பண்ணிட்டாங்களே, வள்ளிக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நான் நம்ம ஒண்ணுமே தெரியாம வந்து நிக்கிற மாதிரி அப்படி ஒரு கணக்கு போட்டுறாதீங்க. காரணம் என்ன தெரியுமில? அப்படியா? என்ன அப்படியா? நீங்க நிறைய படிச்சிருக்கீங்களோ? இல்ல நான் அப்படி சொல்லல. அப்ப நீங்க எனக்கு எதுவும் தெரியாது நீங்க நினைச்சாதீங்க அப்படிங்களே. எல்லாம் படிச்சிருக்கீங்களோ அப்படி நீங்க கேக்குறீங்களே, எல்லாமே படிக்க முடியாது. அவனுக்கு கடலுக்கு கரையே கிடையாது, கடலுக்கு கரை கிடையாது. அது மாதிரி கல்விக்கு கரைங்கிறதே கிடையாது. ஏன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவனாக. தோன்ற தோன்ற மணலை தோன்ற தோன்ற எப்படி நீர் சுரக்குதோ அது மாதிரி நம்மளுடைய படிப்பு எப்படி படிக்க 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 இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா உங்க தாயும் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கைகறி வச்ச. அப்ப நம்மளே ஏமாத்துறாங்க, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதான் முதல்ல ஆரம்பத்தை சொன்னேன், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. நாங்க நம்ம எவ்வளவு படிச்சாலும் இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு சுவாமி. இது போதும் நிப்பாட்ட முடியுமா? நிறைய இருக்கு, இன்னும் போய்கிட்டே இருக்கணும். அதத்தான் சொல்றேன். ஆக நீங்க இன்னும் போய்கிட்டே இருக்கணும். ஏது என்ன என்ன சுவாமி? இன்னும் போய்கிட்டே இருக்கணும். என்னன்னு நிறைய படிக்கணும் அப்படிங்கிற படிக்கணுதா? படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க படிக்க அறிவு வளரும். என கேள்வி கேட்பதில் எதற்காக? பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அப்படின்னு இருக்காங்க. சரிமா? சரி, காவல் பாக்குறீங்க. ஆமா, கல்யாணம் ஆகலங்கிறீங்க. எனக்கு சின்ன ஒரு சந்தேகம். நல்லா கேளுங்க சுவாமி, நல்லா கேளுங்க. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்? காதல் என்ன, ரெண்டு பேரும் காதல்ங்கிறது அன்புதான், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்றது. திருமணம்ங்கிறது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கணும். ஆனா காதல்ங்கிறது திருமணத்திற்கு முன்பே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு திருமணம் செஞ்சுக்கிறது. அப்படியா? ஆமா. இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். சரி. அப்ப ஒரு ஊர்ல குருவும் சிஷ்யன்னு இருந்தாங்க. சரி. அந்த குரு கிட்ட போய் அந்த சிஷ்ய பிள்ளை கேக்குறாரு, குருவே இந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குரு வந்து சொல்றாரு, தம்பி நீங்க நல்ல விளக்கம் பண்ணி கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கரும்பு தோட்டத்துக்கு போய் ஒரு நல்ல கரும்பு, அந்த தோட்டத்திலேயே எது நல்ல கரும்போ அருமையான கரும்போ அந்த கரும்பை நீங்க வந்து எடுத்துட்டு வரணும். ஆனா ஒரு கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, நீங்க கரும்பை பார்த்துக்கிட்டே போறீங்க, கடைசி வரையும் போய் பார்க்கணும். போற வழியில அவரு கரும்பு தேடி போறேன், என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கரும்பு தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவேன். இந்த கரும்பு நல்லா இருக்கா, இதை விட இன்னொரு கரும்பு நல்லா இருக்கும், அதை கீழே போட்டு போவேன். அந்த மாதிரி அவன் போவேன் நினைச்சிட்டு அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு கரும்பை எடுத்து பார்த்தா நல்ல கரும்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை கையோட நீ கொண்டு வந்துடணும். திரும்பி வரக்கூடாது, திரும்பி வேற கரும்பை தொடக்கூடாது. சரி. எடுத்த கரும்பை வேற கரும்பை தொடாம எடுத்த கரும்பை அப்படியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை போறாரு. அப்ப இந்த சிஷ்யன் என்ன பண்றாரு, கரும்பு தோட்டத்துக்குள்ள போறாரு. சரி. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கரும்பு ஒண்ணு கிடக்கு, நல்ல கரும்பு. எடுத்து பாக்குறாரு, அவருக்கு ஒரே யோசனை, நல்ல கரும்பா கேட்டாரு, இதோட நல்ல கரும்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பை கீழே போட்டு தேடிக்கிட்டே போறாரு. எல்லா கரும்பும் நல்லா இருக்கு, இந்த இது பத்தல அப்படின்னு சொல்லி இன்னும் தேடிக்கிட்டே போறாரு. தேடிக்கிட்டே என்ன பண்றாரு அப்படின்னா கடைசி வரையும் போறாரு. சரி. என்ன கடைசி வரையும் போறாரு, முடிவு பகுதி வந்துருச்சு, கரும்பு தோட்டத்தினுடைய முடிவு பகுதி வந்துருச்சு. அப்ப அவருடைய குரு வந்து என்ன சொன்னாரு, எடுத்த கரும்பு கொண்டு வரணும், வேற கரும்பு தொடவே கூடாது அப்படின்னு. அப்ப அந்த சிஷியன் என்ன பண்றேன், வேற கரும்பு தொடாம திரும்ப ஆசிரமத்துக்கே வந்துறேன். வெறுங்கையோட வரும். குரு பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா என்னப்பா கரும்பு எடுக்க போனா கரும்பு கொண்டு வரலையா, எந்த கரும்புமே நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்லங்க ஒரு கரும்பு எடுத்தேன் அது நல்லா இருந்துச்சு, வேற கரும்பு நல்லா இருக்குமான்னு தேடி பார்த்தேன், வேற கரும்பு என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரே இன்னும் ஒரு வாய்ப்பு தரேன், திரும்பவும் போயிட்டு வா அப்படிங்கிறேன். என்ன அப்ப திரும்பவும் அந்த சிசிய பிள்ளை என்ன பண்றாரு, கரும்பு தோட்டத்துக்குள்ள திரும்பவும் போறாரு. அப்ப போய் பார்க்கும் பொழுது ஒரு கரும்பு எடுத்தாரு, முதல்ல எடுத்தார்ல அந்த கரும்பு எடுத்தாரு. நமக்கு எதுக்குடா வம்பு, தோட்டத்து வரையும் கடைசி வரையும் போயிட்டு அடையணும், இந்த கரும்பு நல்லா கொடுத்துருவோம், இதுவே போதும்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பை எடுத்துட்டு குரு கிட்ட வர்றாரு. குருவே கரும்பை எடுத்துட்டேன் அப்படின்னு. கரும்பு கீழே போடு தம்பி, இப்ப புரியுதா உனக்கு காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. அப்ப முதல்ல நீ தோட்டத்துக்குள்ள போனல, ஒரு கரும்பை பார்த்த, அந்த கரும்போட அழகு வந்து பத்தல, இன்னும் நல்ல கரும்பு தேடி போனேன், அது வந்து காதல். இப்ப காதலிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அதனுடைய அனுபவம் எனக்கு உங்களுக்கு இருக்கோ,
யாருக்கு அனுபவம் இருக்கு? உங்களுக்கு காதல் பத்தி அனுபவம் இருக்கான்னு கேக்குறீங்க. எனக்கு அந்த அனுபவம். நான் பிரம்மச்சாரிங்க. நீங்க ஒரு இடத்துல காதலிச்சீங்களே? ஆமாங்க. ஸ்ரீமதி என்ற ஒரு பெண்ணை. அதனால என்ன ஆச்சு? என் மூஞ்சி குரங்கு மூஞ்சியா ஆனது. அதனாலதான் யாரை காதல் பண்ணிடாதீங்க, இப்படியே இருங்க. ஆமாமா. இது விளக்கம் என்ன அப்படின்னா, அப்ப அந்த குரு சொல்றாரு, நீ ஒரு கரும்பை பார்த்த, பத்தலன்னு போய்கிட்டே இருந்த, அதுதான் காதல். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இந்த பெண்ணை வேணாம், அடுத்த பெண்ணை வைப்போம், அடுத்த பெண்ணை பார்ப்போம் அப்படி நினைக்கிற பாருங்க, அது வந்து காதல். அப்ப கல்யாணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அப்ப அந்த பையன் 2வது வாட்டி போயிட்டு ஒரு கரும்பு எடுத்துட்டு வந்தா பாருங்க, கிடைச்சது இது கிடைச்சா போதும்பா அப்படின்னு எடுத்துட்டு வரான் பாருங்க. இதுதான் தம்பி கல்யாணம் அப்படிங்கிறாரு. என்ன இப்ப காதல் வரும்போது தேடல் அதிகமா இருக்கு, கல்யாணம்னு வரும்போது தேடல் அதிகமா தான் இருக்கும். கிடைச்சது போதும்டா அப்படின்னு எடுத்துருவேன். இதுதான் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்பேற்பட்ட கல்யாணம் உங்களுக்கு ஆகலங்கிறீங்க. கல்யாணமே ஆகல சுவாமி. அதனால நான் வந்ததுக்கான நோக்கம் என்ன? என்ன நோக்கமா வந்திருக்கீங்க? உங்களுக்கான ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை எனக்கு பார்த்து வந்திருக்கீங்களா? மாப்பிள்ளை எப்படிப்பட்ட மாப்பிள்ளை, அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்கிறாரு அப்படிங்கறது அவருடைய பேரை சொல்லுங்க. அவருடைய அடையாளங்கள் கேக்குறீங்க. மனசு பிடிச்ச மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும். மாப்பிள்ளை அடையாளம் சொல்லவா? மாப்பிள்ளைக்கு நீங்க அடையாளம் சொல்றீங்க, அவர் யாரு சொல்லுவா? இல்ல கேக்குறீங்க, அடையாளத்தை சொல்ற மாதிரி கேக்குறீங்களே. எப்படி மாப்பிள்ளைக்கு அங்க அடையாளம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப மனுஷனுக்கு அடையாளம் இருக்கா தானே செய்யும். அந்த அடையாளம் அப்ப சொல்லுவாங்க. எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அந்த மாப்பிள்ளை இருக்காரு, நீங்க என்ன ஒரு அழகு. எப்படி? அவர் பேர் அழகு, உலக அழகு. அப்படியா? ஆண் அழகு. அவருக்கு ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. என்ன வீடு? பெரிய வீடு ஒண்ணு இருக்கு. சரி. அந்த வீடு பத்தலையா? பெரிய வீடுங்கிறது பத்தலைங்கிறாரு. அப்ப என்ன கேக்குறாரு அவரு? இன்னொரு வீடு, பெரிய வீடா கட்ட வேண்டியதானே? சின்ன வீடு ஒண்ணு வேணுமா? சின்ன வீடா? ஆமாமா. அப்படின்னு யார் கேட்டது? அவர் கேக்குறாரு. பெரிய வீடு பத்தல, சின்ன வீடு ஆசைப்படுறாருமா. என்ன ஆசைப்படுறாரு? சின்ன வீட்டுக்கு ஆசைப்படுறாரு. உங்ககிட்ட சொன்னாரா? ஆமாங்க. சின்ன வீடா வேணும்னா அதனால நீங்க அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி சின்ன வீடு அமையும் அவருக்கு. ஓ அப்படியே வீடா அமைக்கிறீங்களா? ஆமாங்க. சரி சரி, பெரிய வீடாவே இருக்கட்டும் அவரு. அது மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. நல்லதுக்கு சொல்வேனம்மா நாரதனே நம்பிடம்மா, கள்ளமில்ல முருகன் தானம்மா, அம்மா கள்ளமில்ல முருகன் தானம்மா. நல்லதுக்கு சொல்வேனம்மா நாரதனே நம்பிடம்மா, கள்ளமில்ல முருகன் தானம்மா, அம்மா கள்ளமில்ல முருகன் தானம்மா, அம்மா கள்ளமில்ல முருகன் தானம்மா, அம்மா கள்ளமில்ல முருகன் தானம்மா. பெரிய வீடா? பெரிய வீடுதான். இப்ப அவர் சின்ன வீடா கேக்குறாரு. ஆமாங்க. அப்படி பார்த்தா முருகனுக்கு எத்தனை வீடு சுவாமி? 6 படை வீடு. 6 படை வீடா? ஆமாங்க. இப்ப இருக்கிறது எத்தனை படை? முதல்ல வந்த படை வீடு என்ன? அவருக்கு முதல்ல வந்த படை வீடு என்னமா? திருப்பரங்குன்றம். இரண்டாவது வந்த படை வீடு திருச்செந்தூர். அப்ப நீங்க ஏன்ட்ட கேள்வி கேட்கலாமா? நீங்க என்ன சொன்னீங்க? முருகனுக்கு பெரிய வீடா இருக்குமா ஒரு சின்ன வீடு வேணும்னு. ஏன்னா முருகனுக்கு இதுவரைக்கும் எத்தனை படை வீடு இருக்கு? 6 படை வீடு இருக்கு. இதுவரைக்கும் எத்தனை படை வீடு இருக்கு? 5. என்னென்ன? திருப்பரங்குன்றம், சரி, சுவாமி மலை, பழமுதி சோலை, வரிசையா சொல்லுங்க. திருத்தணிகை மலை, திருஆவினன்குடி மலை அப்படிம்பாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு முன்னால உள்ள ஒரு பேர் இருந்துச்சு தெரியுமா? என்ன பேரு? என்ன பேருமா? தென்பரங்குன்றம்னு இருந்துச்சு. இப்ப திருச்செந்தூருக்கு முன்னால உள்ள பேர் என்ன? திருச்சீரழைவாய். அப்படி 3வது படை வீடு என்னன்னா பழனி.
அதுக்கு திரு ஆவினன்குடி போதினி மலைன்னு ஒண்ணு இருந்துச்சு. 4வது வந்தது சுவாமி மலை, 5வது வந்தது பழமுதிர் சோலை. இன்னும் 5 பட வீடு தான் இருக்கு, அவருக்கு 6 பட வீடு வரல. அது எப்ப வருங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட பேசி மறைக்கிறீங்க நீங்க. முருகன் இங்க முருகனுக்கு எத்தனை படம் இருந்தா எனக்கு என்ன, முருகனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல. கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பயமா இருக்கு, வேணாம் பயப்படாதீங்க. 2 வாழை மரம் கொண்டு வர முடியுமா? எதுக்கு? சாப்பாட்டுக்கு. சாப்பாடு வாழை மரத்தை போய் சாப்பிட முடியுமா? இல்லங்க, வாழை மரம் வரவேற்போடு கையில கட்டுறது வெளியில. சரி, வர்றவங்க சாப்பாடு பண்ணும்ல. ஆமா, அதுக்கெல்லாம் தயார் பண்ண சொல்றேன். சரி, மணி ஆயிடுச்சுல, கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முருகன் வேணாங்கிற வேற மாப்பிள்ளை சொல்லுங்க. வேற மாப்பிள்ளை சொல்லுங்க. கிடையாது, இவங்க தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும். கிடையாது. என்னதான் சொல்றீங்க நீங்க? முடியாது. என்ன முடியாது? இந்த முருகன் கல்யாணம் பண்ணால அல்ல பகலும் இந்த ஆபத்தை நீர் விடுத்து கூட்டி கொடுப்பதை போட்டி வழியாகி வழியாகி உனக்கு கண்டபடி வேலனுக்கும் திருமணத்தை நடத்தி பார்க்கவில்லை என்றால் என்னுடைய பேர் நாரதம் அல்ல தம்பி. கையில மார்பில் எழுந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, வைத்திருப்பது சட்டதால கட்டையும் உள்ளவர்கள் நாராயணா. அறிவம் நம்ம நாராயணா. யாரிடம் பேசுகிறாமல் லேட்டாக பேசிவிட்டேன் முருகா, மன்னிக்கவும். சீக்கிரம் வர வேண்டும், வந்து காட்சி தர வேண்டும் முருகா.